ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஃபெல்ட் டால் மேக்கிங். இது வந்துட்டு ஹேண்டாலே கட் பண்ணி ஹேண்ட் ஸ்டிச் போடுறது. குழந்தைங்களுக்குலாம் சொல்லிக் கொடுக்கலாம். டிவியை குறைச்சிட்டு இந்த மாதிரி பண்ணுவாங்க உட்காந்து. ஒரு சார்ட் பேப்பர் எடுத்துகிட்டு அதில் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. என்ன டிசைன் வேணுமோ நீங்கள் செராஸ் எடுத்து ட்ரேஸ் எடுத்தாலும் சரி, இல்லை டேரெக்டாக ட்ரா பண்ணி இது அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அந்த கட் பண்ண பீஸை எடுத்து ஃபெல்ட்டு கிளாத் இருக்குது, அந்த ஃபெல்ட்டு கிளாத்து மேலே இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அந்த ஃபெல்ட்டு கிளாத்தை இது கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். அது மேலே இந்த கட் பண்ண பீஸை வச்சு அதை சுற்றியும் ட்ரா பண்ணுங்கள். ஏன்னா டைரெக்டாக ட்ரா பண்ணி உங்களால் எரேஸ் பண்ண முடியாது. அதனால சார்ட் பேப்பரில் ட்ரா பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதே ஷேப்லேயே கட் பண்ணிக்கோங்க ஃபுல்லும். குழந்தைங்க லீவு நாளில் டிவி பார்க்குறத குறைச்சிட்டு இந்த மாதிரி பண்ண சொன்னிங்கன்னா உட்காந்து பண்ணுவாங்க. இந்த எட்ஜ் எல்லாம் இந்த மாதிரி சுற்றிரும் இதே மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. நான் போடுற மாதிரி ஓரளவு ஸ்டிச்சஸ் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இது என்னென்னு. இது வந்துட்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க, பிளாங்கெட் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. எட்ஜில் போடுறது. நீங்கள் காட்டன் உள்ளே ஸ்டஃப் பண்ணிங்கன்னா வெளியில் வராது, சுற்றிரும் நல்லா க்ளோஸ் ஆகிடும். இது மாதிரி சுற்றிரும் போட்டுவாங்க. அந்த வாய்கிட்ட வந்துட்டு கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க. விட்டுட்டு வாய்க்கு ஒரு லைன் போட்டிருப்பேன், அந்த லைன் ஸ்டிச் பண்ணுறதுக்காண்டி அந்த இடத்துல மட்டும் கேப் விட்டுக்கோங்க. பாருங்கள், ஸ்டிச்சஸ் புரியுதா? கிளியராக புரியுதா? தச்சுட்டு அந்த கீழே உள்ள த்ரெட் வந்து நீடிலுக்கு அடியில் வர மாதிரி வச்சுட்டு வெளியில் நீடியில் இழுத்திங்கன்னா க்ளோஸ் ஆகிக்கும் ஸ்டிச்சு. பாருங்கள், குத்தி எடுக்கிறீங்களா? அந்த த்ரெட் வந்துட்டு நீடிலுக்கு அடியில் இருக்கணும். அது மாதிரி வச்சுட்டு இழுங்க, கரெக்டாக அந்த ஸ்டிச்சஸ் வந்துடும். அவ்வளோதான். அப்படியே சுற்றிரும் தைச்சிட்டே வாங்க. வந்துட்டு வாய்க்கிட்ட மட்டும் கொஞ்சம் கேப் விட்டுருங்க. பாருங்கள், புரியுதா? இந்த வாய்கிட்ட ஒரு லைன் போட்டிருக்கேன் பாருங்கள், வாய்க்காக. அது கண் வரையும் ஒரு நீல லைனு. அதுக்கு வந்துட்டு ரன்னிங் ஸ்டிச் போட்டுக்கோங்க. நான் போடுற மாதிரியே அப்படியே நீடியில் உள்ளே விட்டு மேலே இழுங்க. ரன்னிங் ஸ்டிச் இதுக்கு பேர். இதோட விட்டுறதுனால விட்டுருங்க. இல்லை லைன் உங்களுக்கு இன்னும் நல்லா கிளியராக வேணும்னா வைப்புடு ஸ்டிச்சு. இது நீடிலோட அடி சைடை உள்ளே விட்டு எடுக்கணும். நுனி சைடால் விட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஃப்ரண்ட்டு சைடு போய் குத்திக்கும். அதனால் நீடிலோட அடி சைடில் விட்டு இழுக்கணும், ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும். அப்போ அப்படியே க்ளோஸ் ஆகிக்கும். அது மாதிரி விட்டுறதுனால விடுங்க. இது உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா இல்லை பர்மனெண்ட் மார்க்கர் இல்லை ஃபேப்ரிக் மார்க்கர் இருக்கும், அதால் ஒரு லைன் போட்டிங்கனாலும் தண்ணி பட்டால் போகாது. அந்த மாதிரி பண்ணிவிடுங்க. இல்லை ஃபேப்ரிக் பெயிண்ட் இருந்துச்சுன்னா லைன் போட்டுருங்க. கண்ணுக்கும் அதே மாதிரி பிளாக் கலர் டாட் வச்சுடுங்க. நாட் போட்டு இதை முடிச்சிடுங்க வாய்க்கு. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. பல்லுக்கு வேணால் நீங்கள் ஒயிட் கலர் கொடுத்துக்கோங்க. நான் த்ரெட்டு கொடுக்குறேன். உங்கள்கிட்ட த்ரெட்டு இல்லை அப்படின்னா நீங்கள் ஒயிட் கலரு ஃபேப்ரிக் கூட கொடுத்துக்கலாம். அந்த கேப்பில் வந்துட்டு காட்டனை உள்ளே வச்சு நல்லா குத்தி விடுங்க. உள்ளே நல்லா அமுக்கி விட்டிங்கன்னா நல்லா புஷ்ஷுன்னு வந்துடும். ஸ்டஃப் நல்லா ஃபில்லிங் ஆகிடும் ஃபுல்லும். கண்ணுக்கு வந்து ஃபேப்ரிக் குளூ வச்சு கண்ணு ஒட்டிடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. மறக்காமல் என் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.